ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அமல்படுத்த இது சரியான நேரமில்லை கூறுகிறார் ஹமீர் ஹம்சா. அனைத்துலக 2024 ஆண்டின் இளையோர் புத்தாக்க போட்டியில் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி சாதனை. ஹரிமா மலாயா கால்பந்து பயிற்சியாளர் பான்கான் பதவி விலகுவதாக அறிவிப்பு. ஜோஹரில் கட்டுமான தளத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அடிதடி சண்டை, காணொளி வைரல். அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளராக செனட்டர் ஜே.டி. வான்ஸை அறிவித்தார் ட்ரம்ப். ஜிஎஸ்டி பொருள் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் இன்னும் உத்தேசிக்கவில்லை. ஜிஎஸ்டி பரந்த அடிப்படையிலான வாடிக்கையாளர் வரி என்பதோடு அதனை அமல்படுத்த இது சரியான நேரம் அல்ல. குறைந்த வருமானம் பெறுபவர்கள் வாழ்க்கை செலவின அதிகரிப்பு சவாலை எதிர்நோக்கியுள்ளதால் ஜிஎஸ்டி வரியை தற்போது அமல்படுத்துவது ஏற்புடையதாக இருக்காது என இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அதனால் தற்போது உள்ள வரி விதிப்பு முறையை மேம்படுத்துவதோடு வசதி குறைந்த மக்களை பாதிக்காத அல்லது பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாத வரிகளை மட்டுமே அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் எனவும் ஹம்சா உத்தரவாதம் அளித்தார். மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது ஹம்சா இவ்வாறு சொன்னார். கடந்த ஜூலை 3ஆம் தேதி அனைத்துலக இளம் ஆய்வாளர்கள் அறிவியல் புத்தாக்க கண்டுபிடிப்பில் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தது. வேர்ல்ட் யூத் ஸ்டாம் இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அப்போட்டியில் இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து உட்பட 13 நாடுகள் கலந்து கொண்டன. ஆரம்ப பள்ளி மாணவர்கள் முதல் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வரை பங்கேற்ற அப்புத்தாக்க போட்டியில் 1300 புத்தாக்க படைப்புகள் படைக்கப்பட்டுள்ளன. அதில் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் சிம்பிள் ஹேர் ஃபில்டர் எனும் கண்டுபிடிப்பை சுயமாக உருவாக்கி வெள்ளிப் பதக்கத்தை தன் வசமாக்கியுள்ளனர். மணல் சுத்திகரிப்பு ஆலையின் அருகே மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி அமைந்திருப்பதால் அதிகப்படியான தூசு பிரச்சனை அவ்வப்போது ஏற்படும். அச்சிக்கலை மாணவர்கள் மையமாக கொண்டு அப்புத்தாக்கத்தை உருவாக்கியதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வமணி செல்வராஜு தெரிவித்தார். வெறும் 9 மாணவர்கள் கொண்டு செயல்படும் இப்பள்ளி முன்னதாக சுற்றுச்சூழல் அமைச்சு, கல்வி அமைச்சோடு இணைந்து நடத்திய சுற்றுச்சூழல் தொடர்பான மின் புதிர் போட்டியிலும் 3 வெண்கலத்தையும் 3 ஆறுதல் பரிசையும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய தலைமை பயிற்றுனர் கிம் பான்கான் தனிப்பட்ட பொறுப்புகள் காரணமாக உடனடியாக பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஹரிமாவ் மலாயா அணியுடனான அவரது 2.5 ஆண்டு கால உறவு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மலேசியாவில் பணியாற்றிய காலம் தனது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பயணம் என பான்கான் விவரித்துள்ளார். குறிப்பாக 42 ஆண்டுகளுக்கு பின்னர் ஹரிமாவ் மலாயா அணியை ஆசிய கிண்ண கோப்பைக்கு தகுதி பெற வைத்தது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என பான்கான் குறிப்பிட்டார். அதோடு FIFA தரவரிசையில் 130வது இடத்திற்கு முன்னேறியது. கத்தாரியில் நடைபெற்ற 2023வது ஆசிய கிண்ண காற்பந்தாட்டத்தில் உலக தர வரிசையில் 22வது இடத்தை வகிக்கும் கொரிய குடியரசுடன் 3-3 என சமநிலையில் ஆட்டத்தை முடித்தது ஆகியவை பான்கான் தலைமைத்துவத்தின் கீழ் மலேசியர்களுக்கு கிடைத்த மாபெரும் பெருமையாகும். ஜோஹர் சிடனாக்கில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் 2 குழுக்களாக பிரிந்து அந்நிய நாட்டு ஆடவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் காணொளி ஒன்று நேற்று தொடங்கி வைரலாகியுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்டுமான தளத்தில் பணிபுரியும் அந்நிய தொழிலாளர்கள் என நம்பப்படுகிறது. அந்த 28 வினாடி காணொளியில் ஆடவர்கள் சிலர் கட்டைகளை ஆயுதமாக பயன்படுத்தி சண்டையிட்டுக் கொள்வதை காண முடிகிறது. அதனால் அந்த காணொளியில் உள்ள ஆடவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக குலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தான் செங் லீ தெரிவித்தார். எனினும் அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீஸ் புகார் எதையும் பெறவில்லை என்பதையும் லீ உறுதிப்படுத்தினார். குலாய் சிடனாக்கில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் அச்சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2024ஆம் தேர்தலில் தனது துணை அதிபர் வேட்பாளராக ஓஹாயோ செனட்டர் ஜே.டி. வான்ஸை அறிவித்துள்ளார்.
பலரின் திறமைகளை கவனமாக பரிசீலித்து மதிப்பீடு செய்த பின்னர் அமெரிக்காவின் துணை அதிபர் பதவிக்கு ஓஹாயோவின் செனட்டர் ஜேடி வென்ஸே மிகவும் பொருத்தமானவராக நான் முடிவு செய்துள்ளேன் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டின் முதல் நாளில் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள வேளை நவம்பர் தேர்தலை எதிர்கொள்ள தனது அதிகாரப்பூர்வ அதிபர் வேட்பாளராக ட்ரம்பின் பெயரை கட்சி அறிவித்தது. 39 வயது வென்ஸ் முன்னாள் கடற்படை வீரர் ஆவார். அதோடு செனட்டில் 3 ஆண்டுகளாக பதவி வகித்து வரும் வென்ஸ் வெளிப்படையான மற்றும் செல்வாக்கு மிகுந்த அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். முதலில் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து வந்த வென்ஸ் தற்போது ட்ரம்பின் கொள்கைகளின் தீவிர ஆதரவாளராக மாறியுள்ளார்.